அனைவருக்கும் வணக்கம். டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறுவரையறை நம்ம தமிழ்நாட்டுடைய குரலை நசுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட பாஜக அரசு இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுடைய குரல் வழியை நெரிக்க வேண்டும், நமக்கான பிரதிநிதித்துவம் எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற வகையில் தான் இந்த டீலிமிட்டேஷன் இருக்க போகுது. இந்த டீலிமிட்டேஷன்ற ஆபத்து நம் தமிழ்நாட்டுடைய வாசல்படி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றுக்கு ஒரு காணொலி வெளியிட்டாங்க. அந்த காணொலியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளைக்கு கூடுது. இந்த கூட்டத்தொடரில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பான அரசியல் சட்ட திருத்தத்தை புல்டோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக பல தடவை பாஜக அரசை எச்சரிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே தெரில. இப்போ நாளைக்கு இந்த சட்ட திருத்தத்தை புல்டோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அதுபோக இன்னைக்கும் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு கோரிக்கையை நம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வைத்திருக்கிறார். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. முதல்ல நம்ம முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு வெளியிட்ட அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க. வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுதுன்னு சொல்கிறத விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரையறை தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல இருந்தே இது பற்றி நம்ம தொடர்ந்து எச்சரித்தோம். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருந்து இதனால் பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சித் தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அளவாக குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கன்னு ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். சொன்னதை ஒழுங்காக செஞ்சதுக்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீங்களா? தென் மாநிலங்கள் பாதிப்படையாது என நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் அவர்கள் உத்தரவாதம் தரணும்னு கேட்டோம். பதில் இல்லை. இதுக்காக பல்வேறு கட்சி எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்தித்து முறையிட நேரம் கேட்டோம். அதுவும் கிடைக்கல. இப்படி நாம் சொன்ன எதையும் அவங்க காதில் வாங்காமல் திமுக மட்டுமல்ல, எந்த கட்சியோடவும் எந்த மாநிலத்தோடவும் எந்த ஆலோசனை நடத்தாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ண பார்க்குறாங்க. நேற்று மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் நாம் கேட்குற அதே கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட யாருக்குமே பதில் இல்லை. இப்படி அவசரமாக டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இன்னும் சொன்னால் மாநில உரிமைகளை படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த சட்ட திருத்தம் என்ன என்பது பற்றி இதுவரை எந்த விளக்கத்தையும் கொடுக்காமல் இருக்காங்க. இவங்க இப்படி மறைச்சு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வலுவடையுது. தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குகிற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதில் தான் இருக்கும். நாம் டெல்லியில் சைலண்ட்டாக தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரையை பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50, 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா
திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். நாங்கள் சுயமரியாதைக்காரங்க. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம். அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு கொடுத்துட்டு போன உயிர் கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தவறழிச்சிட்டு வழக்கம் போல் சும்மா கடந்து போக நினச்சா நடக்கிறதே வேற. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளில் அவர் மேல் ஆணையம் சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. தமிழ்நாடு வில் ஃபைட், தமிழ்நாடு வில் வின். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்க முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர் அப்படின்னா நம் முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். பார்த்தீங்கல்ல எப்படிப்பட்ட ஒரு மிரட்டல், எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு. நீங்கள் மிரட்டலாக எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது, நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்தாலும் கவலை கிடையாது. தமிழ்நாடு பாதிக்கும்படி ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குற அளவுக்கான சம்பவங்களை நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதுதான் கடைசி எச்சரிக்கை, இதுக்கு மேலே எச்சரிக்கையெல்லாம் வராது. என்னென்ன சம்பவங்கள் நாங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் நாங்கள் தெருவில் வந்து இறங்கி போராடுவோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் 2வது தான், முதல்ல எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்றத வேற லெவலாக முழங்கியிருக்கார். பிரதமரையே மிரட்டக்கூடிய தைரியம் திமுகவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இது எச்சரிக்கை கிடையாது, இது மிரட்டலாகவே எடுத்துக்கட்டும். மிரட்டல் தான். ஆமாம், இப்போ என்ன, இப்போ இந்த தைரியமும் துணிச்சலும் இருக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சராக இல்லாமல் வேறு யார் முதலமைச்சராக இருக்கணும்? இந்த அணில் குஞ்சுகள்லாம் உருண்டுக்கிட்ட கிடக்கிறானுங்க. இதெல்லாம் நாடகம், இதெல்லாம் பாஜகவும் திமுகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் அப்படின்றானே. அட தற்குறிகளா, டேய் தற்குறிகளோட நீங்கள்லாம். இல்லை, எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இது நாடகமாக இருந்தால் விஜய் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ஒன்றிய பாஜக அரசோடைய இந்த டீலிமிட்டேஷன் இதெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், எதிர்க்கிறோம், வலியுறுத்துகிறோம், அது இதுன்னு அவர் போட்டிருக்காரு. நாடகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் விஜய் வந்து இதுக்கு அறிக்கையெல்லாம் விடுறாரு? இந்த அணில் குஞ்சுகள் தற்குறிகள் மட்டும் இல்லை, ஆகப்பெரும் முட்டாள்கள் அப்படின்றது இதிலிருந்து தெரியுது. இப்போ இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து அரசியல் சட்ட திருத்தத்தை வந்து புல்டோஸ் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் பாதிக்கப்பட போகிறது தாவேக்காவும் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க, தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணணும், அங்கே பண்ணணும், இங்கே பண்ணணும், எல்லாம் அரசியல் சார்ந்து இயங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக அது தாவேக்காவுக்கும் பாதிப்பு தான். அப்போ இந்த ஒன்றிய பாஜக அரசு எல்லாரையுமே நசுக்க தான் பார்க்குது. இது என்னமோ திமுகவுடைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை. தமிழ்நாட்டுடைய குரல் வலையே நசுக்க பார்க்குற ஒரு செயல் தான் இது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் இதை தட்டி கேட்டு தான் ஆகணும், ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்த்து தான் ஆகணும். அந்த வேலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தான் இருக்கணும் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால், ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால். எடப்பாடி பழனிசாமி எதுவும் கேட்க மாட்டார், அவரு இதெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அவர் வந்து திமுக எதுக்கு இப்படி பண்ணுதுன்னு தெரியல, திமுக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். டீலிமிட்டேஷனால தமிழ்நாடு பாதிக்கப்படுறதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. தன்னுடைய சுயநலத்திற்காக தமிழ்நாட்டையே அடகு வைக்க துணிஞ்சிட்டார். இந்த அடிமைகள் கூடயும் போராட வேண்டியது இருக்கு, சங்கிகள் கூடயும் போராட வேண்டியதுக்கு உடால இந்த தற்குறி கூட்டம் வேற இடையில வந்து இது நாடகம் கடந்து ஆடிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறி பயலுக. அதுலேயும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் பாருங்க, 50-60களில் பார்த்த திமுகவை மீண்டும் பார்க்க நேரிடும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. பழைய திமுகவை மீண்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால ஒழுங்கா இதை நீங்கள் மிரட்டலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டை பாதிக்கும் விதமாக எந்த செயலும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதான் முதலமைச்சர் அவர்கள் வைக்கக்கூடிய எச்சரிக்கையும் மிரட்டலும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த காணொலியை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது ஒரு காணொலி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த காணொலியில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முக்கியமான ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் வைக்கிறார். இந்த காணொலியையும் பார்த்துடலாம் வாங்க. வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்குது. வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ, தென் மாநிலங்கள் அரசியல் வலிமையை இழப்பது மாதிரியோ நடந்தால் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. ஒவ்வொரு குடும்பமும் தெருவுக்கு வந்து போராடும்னு சொல்லியிருந்தேன். யார் நல்லது சொன்னாலும்
கேட்காத ஒன்றிய பாஜக அரசு இதையும் கேட்கல. சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்க பார்க்குறாங்க. நாளைக்கு கொண்டு வரப்போகிற சட்ட திருத்தத்தால் வட மாநிலத்துக்கும் தென் மாநிலங்களுக்குமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை வேறுபடும். சும்மா பெயரளவுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமான வட மாநிலங்களுக்கு மிக மிக கூடுதலாக தொகுதிகளை அதிகரித்து நம்ம தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமே தேவை இல்லை என்ற நிலைமையை கொண்டு வர போகிறாங்க. இதைத்தான் எங்களுக்கு கிடைக்கப்படும் மாபெரும் அநீதி என சொல்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனதுக்காக தென் மாநிலங்களுக்கு தண்டனை இது. தேச நலனுக்காக தேச வளர்ச்சிக்காக நாங்கள் துணை நின்னா எங்களுடைய அரசியல் உரிமையை பறிப்பீங்களா? இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென் மாநில மக்களையும் இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்குறீங்க. டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தமிழ்நாட்டின் குரல் வழியை நெருக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போகிற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமாக கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போகிற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என நான் சொன்னதை பாஜக தொடர்ந்து நிரூபிக்குது. நான் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை பாஜகவே உணர்த்திடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க குரல் கூட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது. அதுக்கான சதி திட்டத்தை சட்டமாகவே கொண்டு வராங்க. சதியை எப்படி சட்டமாக ஏற்க முடியும்? கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களையும் ஏற்றுவோம். மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது. கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை கோரிக்கை இது. அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தமிழ்நாடே ஓங்கி ஒலிக்கட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக. கேட்டுச்சிங்களா? முதலமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. அரசியல் எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களாக நாம் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றத முதலமைச்சர் கோரிக்கையாக வைத்துள்ளார். நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடர் கூடுறப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி நம் எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டும். அரசியல் வேறுபாடுகள் என்னவாக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த இடங்களில் ஒன்றிய பாஜக அரசை நாம் எதிர்த்து தான் ஆக வேண்டும். நம்ம எதிர்ப்பை எல்லாரும் சேர்ந்து பதிவு பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் அவர்கள் போட்டிருக்கிற பதிவையும் பாருங்கள். உயரட்டும் கருப்பு கொடி, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட குற்றத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தண்டனையா? ஒன்றிய பாஜக அரசு நாளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரவுள்ள டீலிமிட்டேஷன் சட்ட திருத்தம் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி. விந்திய மலைக்கு தெற்கே உள்ள தென்னிந்தியர் ஒவ்வொருவரும் கொதித்து போயிருக்கிறோம். நெருப்போடு விளையாடுகிறது பாஜக. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நாளை நடக்கும். தமிழ்நாட்டின் குரலை மதித்து ஒன்றிய அரசு பின்வாங்கவில்லை என்றால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். இதற்காக மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். திமுக தலைவராக அனைத்திற்கும் மேல் சுயமரியாதையுள்ள தமிழனாக மீண்டும் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு. 8 கோடி தமிழர்களுடைய ஒற்றை குரலாக முதலமைச்சர் அவர்கள் ஒலித்து கொண்டிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு சொன்ன எல்லாத்தையும் கேட்டு பொருளாதாரத்திலையும் நம்ம நல்ல முன்னேறி எல்லாமே செஞ்ச நமக்கு இந்த தண்டனையா அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். சொன்னதையெல்லாம் செஞ்சு எல்லா விதத்திலையும் முன்னேறி இருக்கக்கூடிய நமக்கு தொகுதியை குறைக்கிறாங்க. ஆனால் எதையுமே செய்யாமல் குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணாமல் ஒவ்வொரு வீடுகள்லையும் நிறைய குழந்தைங்களை பெற்று போட்டு பாப்புலேஷன் வைஸும் பழுகி பெருகி இருக்கக்கூடிய மற்றும் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு தொகுதிகளை அதிகமாக கூட்டி கொடுத்தாக்க இது என்ன மாதிரியான ஒரு அநீதி இது? முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லுவாங்க தெரியுமா? அது சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்யணும்னு நினச்சா தமிழ்நாடு ஒற்றை ஆளாக நின்று போராடினாலும் போராடும்.
இப்போ தென் மாநிலங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போராடினாக்க கண்டிப்பாக அதுக்கான தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் யார் நம்ம கூட கை கோக்குறாங்களோ இல்லையோ, தமிழ்நாடு என்றைக்குமே போராடும். டெல்லிக்கு எதிரான தமிழ்நாட்டின் போராட்டம் என்றும் தொடரும். எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த விஷயத்தில் தமிழ்நாட்டை ஒடுக்கணும் முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கதை இங்கே நடக்கவே நடக்காது ராஜா. ஏன்னா இது தமிழ்நாடு. இந்த டீலிமிட்டேஷனை நாம் எதிர்த்து போராடுவது நம் தமிழ்நாட்டின் உரிமைக்கான ஒரு போராக நாம் பார்க்க வேண்டும். நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பின்னால் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அவர் பின்னால் அணிவகுப்போம். நாளைக்கு நம்ம வீடுகள்லையும் பொது இடங்கள்லையும் கருப்பு கொடியை ஏற்றி நமது எதிர்ப்பை நாம் அனைவரும் பதிவு செய்ய வேண்டும். இதை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஒன்றிய பாஜக அரசு இந்த விஷயத்துல பின்வாங்கலை அப்படின்னு சொன்னா தமிழர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக போராடுவோம், எந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்டுவோம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒன்றிய பாஜக அரசு பார்க்கும். முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி பழைய திமுகவை பார்க்க ரெடியா? அந்த திமுகவை மீண்டும் தட்டி எழுப்பி பாஜக வர வைக்காமல் இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை சும்மா இது மாதிரி சுரண்டி சுரண்டி பார்த்துக்கிட்டே இருந்தா பாஜக பெரும் விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்கள் வீடுகளில் நாளைக்கு கருப்பு கொடியை ஏந்துவதை உறுதிப்படுத்தும் விதமாக கமெண்ட்ஸில் ஆமாம் நாங்கள் கருப்பு கொடி ஏற்றுறோம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.